குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே ஹரசித்தி பீடத்தில் வீற்றிருக்கும் அன்னை உஜ்ஜயினி மகாகாளி பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். வெள்ளைக்கார அதிகாரி அந்த அந்தணனை தன் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றான். அந்தணனை அடித்து துன்புறுத்தி தங்கம் அவனுக்கு வந்த வரலாற்றை கேட்டான். அந்த அந்தணன் அழுதபடி நடந்தவற்றை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் அந்த வெள்ளைக்காரனிடம் கூறினான். அதை சோதனை செய்ய அந்தணன் கோவிலுக்கு அவனை அழைத்துச் சென்றான். அங்கே தோண்ட தோண்ட ஏராளமாக தங்கம் வந்தது. அங்கே இருந்த எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கொள்ள வெள்ளைக்காரன் ஆசைப்பட்டான். தன் கீழே உள்ள வீரர்களை கோவிலை தோண்டி சோதனை செய்யுமாறு ஆணையிட்டான். வீரர்கள் கோவிலை வளைத்தனர். அப்போது காளிதேவி தனது பேய்ப்படைகளை வெள்ளைக்காரர்களின் மேல் ஏவினாள். பேய்ப்படைகள் பயங்கர தோற்றத்துடன் கூச்சலிட்டபடி வெள்ளைக்கார வீரர்களை வளைத்தன. அவை மாயமாய் நின்று கொண்டு அவர்கள் மீது கற்களை வீசி எறிந்தன. வெள்ளை அதிகாரியும் அந்த வெள்ளைக்கார படைகளும் அஞ்சி அலறி கோயிலை விட்டு ஓடினார்கள். நம்பியான் என்ற அந்தணன் காளியை நோக்கி, ஓம் நமோ சைலபுத்ரி சிவா சம்புராணி உமா அம்பிகா சோகஹாரி பவானி நமோ சிருஷ்டிகர்த்ரி மகாதேவ பத்ரி நமோ காளிகாரோகஹாரி பவானி. நம்பியான் என்ற அந்தணன் காளியை வணங்கினான். அவன் குழந்தைகளுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தான். கோவிலை புதுப்பித்து பூஜை செய்தான். மக்களும் அந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டனர். இவ்வளவு சிறப்புமிக்க உஜ்ஜயினி மகாகாளி திருத்தலத்திற்கு சமயம் கிடைக்கும்போது சென்று அன்னையின் அருளை பெறுங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு சக்தி பீடத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.